இந்து மதத்தை இழிவுபடுத்தியதன் பேரில் இஸ்லாமிய சமய சொற்பொழிவாளர் ஜமரி வினோத் மீது மேற்கொள்ளப்படும் விசாரணை தொடர்பில் தேசிய சட்டத்துறை அலுவலகத்தின் உத்தரவுக்காக போலீஸ் காத்திருக்கிறது. தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரதருடேன் உசேன் அவ்வாறு கூறியுள்ளார். ஜமரி வினோத்துக்கு எதிராக இதுவரை நாடு முழுவதும் 894 புகார்கள் பெறப்பட்டுள்ளன என்றார் அவர். ஜமரி வினோத்தின் வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டு விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுவிட்டது. அது இன்னமும் அவ்வலுவலகத்தின் ஆய்வில் உள்ளது என்றார் அவர். தைப்பூச காவடியாட்டத்தை பேயாட்டத்துடனும் கள் குடிப்பவர்களுடனும் தொடர்பு படுத்தி பேசிய ஜமரி வினோத் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் வேல்வேல் வீடியோ சர்ச்சை தொடர்பில் ஏரா FM வானொலியின் 3 அறிவிப்பாளர்கள் மீதான விசாரணை அறிக்கையும் சட்டத்துறை அலுவலகத்தின் பரிசீலனையில் உள்ளது. அதன் தொடர்பிலும் இன்னும் உத்தரவு வரவில்லை என்றார் அவர். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரேனாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரேனாயூருடன் தொடங்குங்கள்.